سرنا 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 بعون الله منهاجنا تقوى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. இன்னும் சில வகையான தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி உங்களோட கலந்துரையாடி கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இதில் நிறைய பேரண்ட்ஸ் முறையிடுற ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது, குழந்தைகள் சம்பந்தமாக. என் பிள்ளைக்கு 14 வயசாகுது சார், இன்னும் பெட்டில் சூ போகிறான், என்ன செய்கிறன்றே தெரியல, குமராகிற வயசு. பெண்களில் மட்டுமல்ல, ஆண்கள்லையும் கூட நிறைய பேரண்ட்ஸ் முறையிற ஒரு முக்கியமான பிரச்சனை. நாங்கள் இதுக்கு சொல்லுவோம் நான் ஆர்கானிக் எனரோசிஸ், பெட் வெட்டிங் என்று சொல்லி இன்னொரு பேரால் சொல்லலாம். என்ன பிரச்சனை, ஏன் நடக்கிறது பார்க்கலாம். முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கலாம், அந்த குழந்தையினால் அந்த சிறுநீரை கண்ட்ரோல் பண்ண இயலாது. சில நேரம் அது பகல் காலங்களில் கூட நடக்கலாம், அல்லது இரவு தூக்கத்தில் நடக்கலாம். பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம், இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும், சின்ன வயசில் எல்லாருக்கும் இருக்கிற வேலை தான். அதாவது எல்லாருக்கும் நார்மலாக சின்ன குழந்தைகளை பொறுத்தவரையில் அவங்களால கண்ட்ரோல் பண்ண இயலாது. எனவே என்ன செய்வாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சிறுநீர் பாஸ் ஆயிரும், யூரின் பாஸ் ஆயிரும். ஆனால் இது ஒரு பிரச்சனையாக நாங்கள் எப்போ கருதுவோம்? நாங்கள் யோசிக்கக்கூடாது பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு இந்த ஹேபிட் வந்துடணும்னு சொல்லி. அப்படி அல்ல. அந்த குழந்தை 5 வயதையும் தாண்டி இந்த சிம்டம்ஸை காட்டிக்குதுன்னு சொன்னால், அதனால் அதனுடைய சிறுநீரை அடக்க முடியவில்லை என்று சொன்னால், கண்ட்ரோல் பண்ண எழுதில்லைன்னு சொன்னால், பிளட்டை கண்ட்ரோல் இல்லை என்று சொன்னால், நாங்கள் சொல்லுவோம் அந்த குழந்தை இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த குழந்தை 2 வகையாக நாங்கள் பார்க்கலாம். சில குழந்தைகள் இருக்கிறாங்க, அந்த குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்தே இந்த வகையான பிரச்சனையாக இருக்கலாம். அதாவது பிறந்ததிலிருந்தே அந்த குழந்தைக்கு 4, 5, 6, 7, 8, 9 வயசு வரக்காட்டியும் அந்த குழந்தை தொடர்ந்தேர்ச்சியாக இந்த சிம்டம்ஸை வெளிக்காட்டலாம். அதாவது பெட் வெட்டிங் இருக்கலாம். அப்படி என்றால் அந்த குழந்தை நரம்பியல் ரீதியாக ஏதாவது பாதிப்புக்குள்ளாக இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் பார்க்குறது முக்கியமான விஷயம். அது சம்பந்தமான ஏதாவது அதற்கு சிகிச்சை அளிக்க முடியுமா என்று சொல்லி பார்க்குறது ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரம் சில நேரம் அந்த குழந்தை, சில பெற்றோர் சொல்லுவாங்க, அந்த குழந்தை 6 வயசு வரக்காட்டியும் நல்லா தான் இருந்தது, அதுக்கு பிறகு தான் திரும்ப அதுக்கு பிளட் கண்ட்ரோல் இல்லாமல் போச்சுது என்று சொன்னால், அப்போ அந்த குழந்தையை பாதித்த காரணம் என்ன? ஏதாவது மாற்றம் நடந்திருக்கிறதா? என்ன காரணம்? தெளிவாக சொன்ன போனால் அது ஒரு உளவியல் ரீதியான காரணமாக இருக்கலாம். அண்மையில் நான் சந்தித்த ஒரு முக்கியமான சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். 4ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவி. அந்த மாணவி தன்னுடைய 8 வயசு வரக்காட்டியும் பிளட் கண்ட்ரோல்ன்றது இருந்தது, சிறுநீர் கழிக்கிறது இல்லை, பிளட் கண்ட்ரோல் வந்துருச்சு. ஆனால் கடைசி 1 வருஷமாக அந்த குழந்தைக்கு தன்னுடைய சிறுநீரை அடக்க முடியவில்லை. ஸ்கூல் போனாலும் ஸ்கூல்லேயே போயிடுது, வீட்டில் வச்சியும் பகல் காலம் இரவு காலம் என்று சொல்லி வித்தியாசமே இல்லை, அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை பரிசித்து பார்க்குற நேரம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம், ஏன் இதனால் ஏற்பட்டுச்சு, எதனால் இப்படி ஒரு பிரச்சனை அந்த குழந்தைக்கு திடீரென்று 1 இயராக வந்திருக்குதுன்னு சொல்லி நாங்கள் தேடி பார்க்குற நேரம், சில வகையான டெஸ்டிங் செய்கிற நேரம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், அந்த குழந்தை உளரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்காக அந்த குழந்தை தயாராக வேண்டும். அதை மையமாக வைத்து நிறைய ப்ரெஷர், நிறைய அழுத்தங்கள் அந்த பெற்றோர் மூலமாக அந்த குழந்தைக்கு இருந்திருக்கிறது. அது ஒரு முக்கியமான காரணம். அந்த குழந்தைக்கு பிறகு 2 சகோதரர்கள் பிறந்திருக்கிறார்கள். தன்னுடைய தாய், குறிப்பாக கடைசி தம்பியோடு தன்னுடைய தாய் கூடுதலான நேரங்களை செலவழிக்கிறார். தனக்காக கொடுக்குற நேரம், டைம் ஸ்பெண்டிங்ன்றது குறைவு. ஸோ அது ஒரு முக்கியமான காரணியாக இருந்திருக்கிறது அந்த குழந்தை திரும்ப அந்த பிரச்சனைக்கு உள்ளாகிறதுக்கு. ஸோ காரணிகள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஆனால் தெளிவாக எந்த ஒரு இடத்துலையும் இந்த காரணங்களினால தான்
பிரச்சனை வருது, அதாவது குறிப்பாக பெட் வெட்டிங், நான் ஆர்கானிக் எனரோசிஸ் என்றது வருதுன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படவில்லை. ஆனால் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ நரம்பியல் ரீதியான காரணமாக இருக்கலாம் அல்லது உளவியல் ரீதியான காரணமாக இருக்கலாம். இப்படியான குழந்தைகள் உங்களோட வீட்டில் இருக்கலாம், நீங்கள் வாழ்கிற சூழலில் இருக்கலாம். சரியாக நம் அடையாளம் காணணும். அவங்களுக்கு நாங்கள் சில வகையான டிப்ஸுகளை நாங்கள் கொடுக்கலாம். முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கலாம், எங்களோட குழந்தைகளுக்கு தூங்குறதுக்கு ஒரு நேரம் என்ற ஷெடியூல் என்ற விஷயத்தை நாங்கள் போடுறதில்லை. அந்த குழந்தை எப்போ வேணாலும் எழும்பும், எப்போ வேணாலும் தூங்கும். 7 மணிக்கும் தூங்கும், 8 மணிக்கும் தூங்கும், 9 மணிக்கும் தூங்கும், 10 மணிக்கும் தூங்கும். நேரம் கிடையாது. ஸோ முக்கியமான பேரண்டோட ஒரு கடப்பாடு, அந்த குழந்தையுடைய தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் ஒரு டைம் ஷெடியூல், ஒரு நேர அட்டவணை இடப்படணும். இத்தனை மணிலே தூங்குறது, இத்தனை மணிக்கு எழும்புறது. இந்த வேலையை செஞ்சிட்டால் 2வது முக்கியமான விஷயம், அந்த குழந்தை தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணித்தியாலங்களுக்கு முன்னாடியே அந்த குழந்தையுடைய நீர் ஆகாரங்களை நிப்பாட்டிடணும். அந்த குழந்தை 10 மணிக்கு உறங்க போகுதுண்டா 8 மணிக்கு அவருடைய சாப்பாடெல்லாம் நிப்பாட்டணும். குறிப்பாக தண்ணீர் சாப்பாடு, நீர் ஆகாரங்களை நிப்பாட்டணும். 2வது விஷயம். 3வது விஷயம் என்னென்னு சொன்னால், குழந்தைகள் சரியான தூங்குகிற நேரம் அதுக்கு சரியான அலுப்பாக இருக்கும். சில நேரம் பாத்ரூம் போயிட்டு வரது அந்த குழந்தைக்கு கஷ்டமாக இருக்கும். அம்மா டாய்லெட் போயிட்டு வந்துட்டிங்களா என்று கேட்டு அந்த புள்ள சொல்லும், எஸ் போயிட்டு வந்துட்டேன் மேம், போயிட்டு வந்துட்டேம்மான்னு சொல்லிடும். அந்த குழந்தை சோம்பல் காரணமாக சொல்கிற விஷயம். உறுதிப்படுத்துங்கள், அந்த குழந்தைய உங்களோட கையால் பிடிச்சி கொண்டு போய்ட்டு பாத்ரூமில் விட்டுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுங்கள். முக்கியமான விஷயம். 4வது முக்கியமான விஷயம், அந்த குழந்தை ஒரு 2 கிழமைகளை நீங்கள் சில நேரம் நைட்டில் முழிக்க வேண்டியிருக்கும். எதுக்கென்றால் அந்த குழந்தை குறிப்பாக இரவில் தூங்குகிற நேரம் எத்தனை மணி அளவில் அந்த குழந்தை இந்த வேலையை செய்யுது, பெட் வெட்டிங் என்றது நடக்கிறது, சூ போகிறது எப்போ, சரியாக அடையாளம் காணுங்க. அந்த நேரத்தை அடையாளம் காணுங்க. அது அடையாளம் கண்டீங்களா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தையை நீங்கள் எழுப்பி விடுங்க. அந்த குழந்தையை நீங்கள் எழுப்பி விடுங்க. அந்த குழந்தையை நீங்கள் எழுப்பி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க. நீங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக நிம்மதியாக தூங்கணுமெண்டா உங்களுக்கு இந்த பழக்கம் வரக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனை நீங்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்குறீங்க. ஒரு அலாம் சிஸ்டம்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதே நேரம் பகல் காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், சூ வந்த உடனே பாத்ரூம் போகக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் தாமதப்படுத்துறது, ஒரு 3 மினிட்ஸ் தாமதப்படுத்துறது, ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தாமதப்படுத்துறதுனூடாக அந்த குழந்தைக்கு பிளட் கண்ட்ரோல், சிறுநீர் கட்டுப்பாடு அந்த விஷயத்தை அந்த குழந்தைக்கு பகல் காலங்களில் நாங்கள் வளர்க்கலாம். அதன் மூலமாக அந்த குழந்தை இரவில் அதை பகிர்ந்து கொள்ளும், அதை பழகிக்கொள்ளும். அதே நேரம் சில குழந்தைகள் சிறுநீர் நைட்டில் கழிக்கிறதுக்கான நோக்கம் ஒரு அட்டெண்டன்ஸ் சீக்கிங் பிஹேவியராக இருக்கலாம், தன்னை நோக்கி கவனம் செலுத்தணுமென்றதாக இருக்கலாம். ஸோ அப்படியான குழந்தைகளாக இருந்தால் அல்லது அது அப்படியான குழந்தைகள் இல்லாமல் இருந்தாலும் கூட சில நேரம் ஒரு நாளைக்கு அந்த குழந்தை சிறுநீர் கழிக்காமல் இருந்தால் நைட்டில் சூ போகலைன்னு சொல்லுங்களேன், அந்த குழந்தையை காலையில் பாராட்டுங்க. எஸ், இன்றைக்கி குட், வெரி குட், நாளைக்கும் இப்படித்தான், இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி குட், நீங்களுக்கு சந்தோஷம். அது அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன். சில நேரம் சில வகையான மருந்துகள் நாங்கள் இதுக்கு உட்கொள்ளலாம். முக்கியமான விஷயம், சில வகையான ட்ரீட்மெண்ட் இலங்கையை பொறுத்தவரையில் பாவிக்கப்படுறது கிடையாது. மேற்கு நாடுகளில் சில வகையான சிகிச்சை முறைகள் இருக்குது. நாங்கள் சொல்லுவோம் அயன் பெட் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதாவது சில வகையான ஒரு விரிப்பு இருக்குது, அதை பெட்டில் போடுறது, அதில் நைட்டு தூங்க வைக்கிறது. சிறுநீர் கழிக்கிற நேரம் ஒரு ஷாக் அந்த குழந்தை கிடைக்கும். ஒரு பெரிய அளவு கரண்ட் ஷாக் அல்ல, அது நார்மல். அதாவது ஒரு தூங்குறதுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் அந்த குழந்தைக்கு ஏற்படும். ஸோ இதன் மூலமாக கண்டிஷன் பண்ணலாம். நீங்கள் கண்டினியூஸாக தூங்கணுமெண்டா உங்கள்கிட்ட இந்த பழக்கம் வரணும்னு சொல்லி, ரைட்? அப்போ பெற்றோரால் செய்ய வேலுமான இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதையும் தாண்டி அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தால், தொடர்ந்தேர்ச்சியாக இந்த பிரச்சனை இருந்தால், 14, 15, 16 வயசுலேயும் சில குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. அப்படியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு துறை சார்ந்தவரை சந்திக்க. அந்த குழந்தை உளரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா, அந்த குழந்தைக்கு சில நேரம் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இன்மை இருக்கிறதா, அன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கிறதா,
லவ் அண்ட் கேர் அண்ட் எஃபெக்ஷன் சரியாக கிடைக்கிறதா இல்லையா, அது இல்லாமல் இருந்தாலும் கூட சில நேரம் இந்த பிரச்சனை வரலாம். அது சரியாக இனம் காணுங்க, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, அதுக்கான பொருத்தமான சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள்.